எனக்கு தெரியாது. நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் அந்த விஷயத்த. ஏன்னா நான் அந்த நாட்டுக்கு போனேன், அங்க நடந்த விஷயத்தை கேட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆசிரியர்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இங்க நிறைய அரபு கண்ட்ரிகள்ல யாராவது உங்க சொந்தக்காரங்க இருந்தா நீங்க தாராளமா இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மஸ்கட் நாடு, அதாவது எல்லா அரபு நாடுகள்லயும் ஒரு பழக்கம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவில இருந்து யாராவது போனாலோ இல்ல வெளிநாடுகள்ல இருந்து யாராவது போனாலோ அந்த நாட்டினுடைய மன்னர் வரவேற்கிற பழக்கம் கிடையாது, மந்திரிமார்கள் வரவேற்கிற பழக்கம் தான் இருக்கு. ஆனால் மஸ்கட் நாட்டுல அன்னைக்கு மன்னராக இருந்த சுல்தான் அவர்கள், நம்ம நாட்டில இருந்து குடியரசுத் தலைவர் சங்கல் தயார் சர்மா அவர்கள், அவங்க அந்த நாட்டுக்கு போயிருந்தப்போ சுல்தான் அவர்களை நேரா வரவேற்றாராம். அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எப்படி மன்னர் போய் வரவேற்கலாம், எப்படி மன்னர் போய் வரவேற்கலாம்? வரவேற்றது மட்டும் கிடையாது, அவரே தன்னுடைய கார்ல உட்கார வச்சு டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது இன்னும் பெரிய பேச்சாச்சு. எப்படிங்க இந்தியாவில இருந்து வந்தவரை மன்னர் போய் கூட்டிட்டு வரலான்னு? அப்ப மன்னர்கிட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டாங்களாம், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? புதுசா தொடங்கி வச்சிருக்கீங்களே